இன்றைய நாள் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும். நான் ஆரம்பிக்கிறேன். ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. 30/4/2025 உத்திராயணம் விசுவா வாசு சித்திரை 17 சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள். நீ ஆண்களுக்கெல்லாம் கவலை தரக்கூடிய ஒரு நாள் அட்சய திருதி. எல்லாரும் ஆம்பளைங்களை போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. 1 கிராமலாவது வாங்கணும். 1 கிராம் 8000 ரூபாய் விற்கிது. இதில் ஒரு சூட்சமாக இருக்குதுங்க. இந்த அட்சய திருதியில் இது கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும். எல்லா தங்க நகைக்கு தான் போகிறீங்க. இந்த திருதியோட மேன்மை என்ன தெரியுமா? தங்க நகைக்காரங்க அவங்க ஆட் கொடுத்துட்டாங்க டிவியில். தங்கம் வாங்கினா நிறைய உண்மை இல்லைன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நான் தப்பு சொல்லுவேன். இன்றைக்கி மல்லிகை சாமான் வாங்கினா வீட்டில் நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு போய் துணி எடுத்தாலும் நிறைஞ்ச துணி கிடைக்கும். எல்லா பொருளும் இன்றைக்கி வாங்கலாம். ஆனால் இங்கே எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நகை மட்டும் வாங்கணும், தங்கத்தை போய் வாங்கணும். தப்பு. எந்த பொருளை நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்களோ அது உங்கள் குடும்பத்தில் அபிவிருத்தி அடையும். இன்றைக்கி ரிஜிஸ்டர் வச்சிங்கன்னா இன்னும் அடுத்து ஒரு 2-3 ரிஜிஸ்டர் வைக்கலாம். மல்லிகை சாமான், பால், பொருள் எது வேணும் எல்லாத்தையும் வாங்குங்க. வசதி உங்கள் வசதி என்ன இருக்குதோ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. இந்த திருதியை திதியில் வெறும் தங்கம் தான் வாங்கணும்னா எப்படிங்க வாங்க முடியாது? எவ்வளோ அண்ணான காசி கஷ்டப்படுற மாத சம்பளத்துக்காரெலாம் இருக்குது. அதனால் அவனுக்கு ஏங்க வச்சிடறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களை. தப்பு. அவங்க போய் நீ சந்தோஷமாக ஒரு 100 ரூபாய் 101 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்க சொன்னேன். எல்லாத்துலேயும் ஒரு 50 கிராமு. நான் மெஸ்ஸு நடத்தும் போது ஒரு காமெடிக்கு சொல்கிறேன். நான் மெஸ்ஸு நடத்தின்னு ரொம்ப கஷ்டம் எனக்கு. நான் என்ன பண்ணுவேன், அந்த வேலை செய்கிற பொம்பளை போயிட்டு ஒரு 50 கிராம் உளுந்து, 50 கிராம் தோரம்பருப்பு. அந்த மளிகை கடைக்காரருக்கு தெரியும், அவர் திருமகள் மளிகை கடைனால அந்த கார்னரில் அவர் அப்படியே கேட்பார் அந்த அம்மாவை, ஏமா எங்கள் குடும்பத்துக்கே 50 கிராம் பத்தாது, இவர் எப்படி ஹோட்டல் நடத்துகிறாரு, 50 கிராம் 25 கிராம்லாம் வாங்கினுக்கிறாரு. நான் இந்த காரக்குழம்பு வைப்பேன், பிராமணர் வீட்டில் செய்கிற காரம் நல்லாயிருக்கும். 50 கிராம் ஒரு 4 பொருள் வாங்கி அரைச்சி செய்யணும். அது வறுத்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான மல்லிகை எல்லா பொருளும் போய் இன்றைக்கி வாங்குங்க. நிறைஞ்சி இருக்கும். அட்சய திதியோட கான்செப்டே தான். நாட் கோல்டு ஒன்லி. நாட் கோல்டுன்னு சொல்ல, நாட் கோல்டு ஒன்லி. தங்கம் மட்டும் கிடையாது, இது எல்லாமே வாங்கலாம். ஒரு நாள் முன்னாடி இதை பண்ணுறீங்க, அண்ணன் சாயங்காலமே போட்டுருவார். தயவு செய்து நாளைக்கு போய் ஏதோ உங்களுக்கு பிடிச்சது வீட்டில் எது அன்றாட தேவையில்லை இருக்குதோ அந்த பொருளை போய் வாங்குங்க. அது விருத்தி அடையும் உங்கள் வீட்டில். சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் 12:01, யமகண்டம் காலை 7:30-9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி பார்த்தீங்கன்னா 6:11 வரை அட்சய திருதியை இருக்குது. ஈவினிங் வரைக்கும் இருக்குது. போங்க இதெல்லாம் போய் வாங்குங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி வரைக்கும் ரோகிணி, பின்பு மிருகஷி நட்சத்திரம். நமக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சுவாதி விசாகம். துலாத்துக்கு வந்துட்டாங்க பார்த்துக்கோ. இன்றைய நாள் மேஷ ராசிக்கு பயம் கலந்த ஒரு நாள் தள்ளி வைங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்தும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு நற்செயல் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் செய்வது எவ்வளோ பெரிய விஷயம். போட்டி, பொறாமை, புச்சரிப்புலாம் இல்லாமல் ஒரு வேலை நடக்குதுன்னா செய்கிறோன்னா பிளெஸ்ஸிங் ஒன்றுங்க. கடவுளோட பிளெஸ்ஸிங் இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசிக்கு செய்யுங்க. கடகராசி நேயர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசி நேயர்களே சுகம் தரக்கூடிய நாள், அனுபவிங்க. கன்னிராசி நேயர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கும். செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க, அடங்கி போங்க. சரி சாரி அப்படின்னு சொல்லுங்கள், ஓகே சாரி அப்படின்னு சொல்லுங்கள், தப்பிச்சு வெளில வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ஆக்கம் நிறைந்த ஒரு நாள். ஸ்ட்ராங்காக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க, செய்யுங்க. பொறுமையாக இருந்து ஒர்க் பண்ண வேண்டியது விருச்சிக ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பேராசை தரக்கூடிய ஒரு நாள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேராசையில் போய் இதெல்லாம் போய் மாட்டிக்க போகிறீங்க. தப்பான ஒரு இடம் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட போகிறீங்க.
பொறுமையாக கையாளுங்க. பேராசை இருக்கும்போது தள்ளி வைங்க தயவு சேர்ந்து. மகர ராசி நேயர்களுக்கு முயற்சி, திடீர்னு சாதனை நடக்குதுன்னு வருது பற்றியா, அது இன்னைக்கு ஆரம்பித்தா ஒரு 10 நாள் 20 நாள் அடுத்த மாதத்தில் வந்து சாதனை நிறைந்த நாளில் வருது இல்லையா, இதான் இன்றைக்கி முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்கள் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள். மீனராசி நேயர்களே புகழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். முகஸ்துதி இருக்கும், மற்றவங்க உயர்ந்து பேசுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயம் நிறைந்த நாளில் கூட தைரியமாக இருக்கலாம். புகழ்ச்சியில் வச்சு தான் நம்மளை காலி பண்ணுறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமான் தமிழ் கடவுளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.